ஹோம் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே அப்டேட் ஆகும். வியூவர்ஸ் வணக்கம். நம்ம இன்னைக்கு பிரண்டை கார சட்னி எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு முதல்ல பிரண்டை தேவை. இங்க பாருங்க, இதுதான் பிரண்டை. இது வந்து மூட்டு வலிக்கு, எலும்பு சம்பந்தமான கோளாறுகளுக்கு அதுக்கெல்லாம் ரொம்ப அருமையான மருந்து. இதுல கால்சியம் சக்தி நிறைய இருக்கு. முதுகு வலி, மூட்டு வலி, மூட்டு கடுப்பு, கைகால் கடுப்பு எல்லாத்துக்குமே ஒரு சூப்பரான மருந்துங்க. இதை என்ன பண்ணணும்னா, இது மாதிரி கொடியா தான் இருக்கும். இந்த கொடியை வந்து இது மாதிரி பிச்சுக்கணும். இது மாதிரி உடைச்சு அதில் உள்ள நார் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடணும். இங்க பாருங்க, இதே மாதிரி அதோட நார் எல்லாத்தையும் இயக்கிக்கிட்டீங்கன்னா நமக்கு இது மாதிரி கிடைக்கும். இதை வந்து தான் நம்ம வச்சு யூஸ் பண்ணி சட்னி அரைக்கணும். இதை யூஸ் பண்ணி தான் நம்ம சட்னி அரைக்கணும். அதே மாதிரி இங்கே பாருங்கள், பிரண்டை கொடியை வந்து நீங்கள் பிச்சுக்கிட்டு இதே மாதிரி நார் எல்லாத்தையும் நீக்கிட்டு இது மாதிரி நம்ம எடுத்துக்க வேண்டியதுதான். நாரை நீக்கிட்டு அந்த இதை மட்டும் காம்புகளை மட்டும் நம்ம எடுத்துக்க வேண்டியதுதான். இது வந்து கொடியை கண்டு நிறைய நார் வருங்க. ஸோ எல்லாத்தையுமே நீக்கிடுங்க. அது வந்து துவையலில் போட்டாலும், அதை நம்ம சட்னியில் போட்டாலும் நல்லா இருக்காது, நாராக இருக்கும். அது மாதிரி நான் எல்லா கொடியையுமே இது மாதிரி பிச்சு கட் பண்ணி வச்சுருக்கேன், நார் எல்லாத்தையும் நீக்கிட்டு. அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னா, நான் ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை எடுத்துக்கிட்டேன். கருவேப்பிலை வந்து கூடுதலாக போட்டால் நல்லது, வாசமாகவும் இருக்கும், சாப்பிட்றதுக்கு சுவையாகவும் இருக்கும், உடம்புக்கும் நல்லது. அப்புறம் ஒரு 7-8 கீர் தேங்காய், நான் 5 வரமிளகாய், ஒரு நெல்லிக்காய் அளவு புளி எடுத்துக்கோங்க. ஒரு தக்காளியை நல்லா நறுக்கி வச்சுக்கோங்க. அதே மாதிரி ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம், 5 பல்லு பூண்டு எடுத்துக்கோங்க. அப்புறம் ஒரு 3 டீஸ்பூன் உளுந்து எடுத்துக்கோங்க. உப்பு தேவை, ஆயில் தேவை. இப்போ நம்ம எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஒரு வானொலியை அடுப்பில் வச்சு அடுப்பை ஆன் பண்ணிக்கோங்க. வானொலி வந்து ஹீட் ஆகட்டும். வானொலி ஹீட் ஆனதோட நம்ம ஆயில் சேர்த்துடலாம். ஆயில் வந்து ஒரு 3 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. ஆயில் ஹீட் ஆகிடுச்சு. நம்ம வரமிளகாவை போட்டுடலாம். அதுக்கடுத்து வச்சிருக்க உளுந்தையும் நம்ம சேர்த்துடலாம். பிரண்டை துவையல் இது வந்து சட்னி, தோசைக்கு, இட்லிக்கு நல்லா இருக்கும். சாம்பார் சாதத்துக்கு தொட்டு சாப்பிடலாம் நல்லா இருக்கும். நல்ல சுவையானது, ஆரோக்கியமானது, ஹெல்தியானது, மருத்துவ குணம் கொண்ட ஒரு அருமையான சட்னி தான் இது. இப்போ இது நல்லா ப்ரௌன் கலரில் ஆற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து நம்ம தேங்காவை போட்டுடலாம். தேங்காவையும் நல்லா இதே எண்ணெயில் வதக்கிடுங்க. அப்புறம் சின்ன வெங்காயம், பூண்டு எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து வதக்கிடுங்க. இப்போ தக்காளியை நம்ம சேர்த்துடலாம். தக்காளியையும் சேர்த்து வதக்கிடுங்க. இதில் கால்சியம் சத்து நிறையவே இருக்குது. அதோட எலும்பு சம்மந்தமான எல்லா கோளாறுகளுக்கும் இது சூப்பர் மருந்து. இதை வந்து ஒரு 2 டேஸ்க்கு ஒன்று சாப்பிட்லாம். இது ரொம்ப சுவையாகவும் இருக்கும். இப்போ நம்ம பிரண்டையை சேர்த்துடலாம். நல்லா இந்த பிரண்டையையும் நல்லா ஆயிலோடு நல்லா வதக்கிடலாம். பிரண்டையையும் நல்லா ஆயிலோட வதக்கிடுங்க. நான் வந்து வரமிளகாய் 5 போட்டிருக்கேன். இதுதான் கரெக்டான அளவு. காரம் நிறையா வேணால் நம்ம கூட சேர்த்துக்கலாம். அதுக்கடுத்து புளி, நான் ஒரு நெல்லிக்காய் அளவு புளி வச்சுருந்தேன். சீடை ரிமூவ் பண்ணிவிட்டு புளியை மட்டும் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கருவேப்பிலை நல்லா நிறையா ஒரு கைப்பிடி அளவு வச்சுருந்தேன். இப்போ நான் எல்லாத்தையுமே அதில் போட்டுட்டேன். இப்போ எல்லாத்தையுமே ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான். இப்போ நல்லா வதக்கியாச்சு. இப்போ நம்ம சால்ட்டு சேர்த்துடலாம். உப்பு நல்லா வதக்கணும். உப்பு வந்து நீங்கள் தேவைக்கேற்ப சேர்த்துக்கோங்க. நான் வந்து 2 டீஸ்பூன் போடுறேன். நல்லா வதக்கணும். ஏன்னா காரம் பிரண்டையை பொறுத்த மட்டும் ஸோ வதக்கிட்டால் அந்த காரெல்லாம் இருக்கவே இருக்காது. அப்புறம் நம்ம பிரண்டை கொடியை வந்து நம்ம கட் பண்ணும் போது நம்ம கைகளில் கீறி விட்டு நமக்கு எரியவும் செய்யும். கைகள் வந்து அரிக்கும். அப்போ வந்து என்ன பண்ணுறீங்கன்னா, கைகள் அரிக்கும் போது நீங்கள் கையில் வந்து தேங்காய் ஆயில் இருக்குல்ல, தேங்காய் எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டால் அந்த அரிப்பு இருக்காது. ஓகே, இப்போ நம்ம நல்லா வதக்கியாச்சு. இப்போ வந்து நம்ம ஆற வச்சிடலாம். நல்லா வதக்கினதுக்கப்புறம் நம்ம ஆற வச்சு மிக்சியில் அரைக்க வேண்டியதான். நமக்கு பிரண்டை கார சட்னி ரெடி ஆயிடும். இப்போ நம்ம வதக்கினதை நல்லா ஆற வச்சுக்கிட்டாச்சு. நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்துடலாம். இப்போ நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். ஓகே, இங்கே பாருங்கள், நான் அரைச்சி எடுத்துட்டேன். வேறு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இட்லிக்கு, தோசைக்கு, சாம்பார் சாதத்துக்கு எல்லாத்துக்குமே நம்ம தொட்டுக்கலாம். நல்லா காரசாரமாக புளிப்போடு சூப்பராகவே இருக்கும். செஞ்சு பாருங்கள், நல்லா ஹெல்த்தியானது. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா எங்கள் ஹோம் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.